வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருभ्यो நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்புகள் வந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பெறப்படப்பட்டு வருகின்றோம். காரணம் என்னவென்றால், இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை இன்றைய தினத்தில் கடைபிடித்துக் கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெறவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் மகர மாதம் தை மாதம் 9/10/2125 நாள் 22/1/2025 புதன்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம். முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தங்களுக்கு தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பதிவினை விளக்கமாக பதிவிட இருக்கின்றோம். இன்றைய விசேஷம் என்னவென்றால், அதிதி திதி, அதாவது ஸ்ரார்த்த திதி. நமது பித்திருக்களுக்கெல்லாம் செய்கிறோமோ வருஷா வருஷம் ஸ்ரார்த்தம், திதி, தவசம், இந்த பித்திருக்கர்மாக்கள் இதை பற்றி நமது சேனலிலே அதிதி திதி என்ற தலைப்பிலே பதிவிட்டிருக்கின்றோம். அந்த பதிவினை அனைவரும் பார்த்து இன்றைய தினத்திலே கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இரண்டாவதாக, இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதுமே கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை, அஷ்டமி மற்றும் நவமி திதி நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் தாங்கள் அனைவரும் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம். தமிழ் வருஷம் குரோதி வருஷம், குரோதி நாம சம்பத்சரே. தமிழ் மாதம் தேதி 9/10/2125 நாள், மகர மாதம் தை மாதம். ஆங்கில மாதம் தேதி ஜனவரி மாதம் 22/1/2025. சூரியோதயமானது காலை 6:40 அயனம் உத்தராயணே. ருது ஹேமந்த ருதோ. மாசமானது பௌஷ மாசே, மகர மாசே, தை மாதம். பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே, தேய்பிரை. திதியானது அஷ்டமியாம், அஷ்டமி திதி. 20 நாழிகை 33 வினாடி. பிற்பகல் 2:53 வரை. அதன் பிறகு நவமியாம், நவமி திதி. இன்றைய சிராத்த திதியானது அதிதி திதி. சூரிய வம்சாவளிகள் சூராதிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராத்த திதியானது பௌஷ மாசே, தை மாசம், மகர மாசே, கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை, அதிதி திதி. இன்றைய வாசரமானது சௌமிய வாசரை, கிழமை புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரமானது சுவாதி நட்சத்திரம். 49 நாழிகை 2 வினாடி. பின்னிரவு 2:17 வரை. அதன் பிறகு விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே, உலகம் முழுவதும் தை மாதத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும். காரணம் என்னவென்றால், ஒவ்வொரு மனிதனும், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, அவரவர்கள் ஜனனமெடுத்த பிறந்த அந்த தினத்திலே, அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ
அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம். அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் வருஷா வருஷம் நமது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும். அப்படி நாம் கொண்டாடினோமேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு சுப பலன்களானது நிச்சயமாக நம்மை வந்து சேரும். ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் நமது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது. அதையும் மீறி நாம் கொண்டாடினோமேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின்விளைவுகளும் நம்மை நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும். இது வேத தர்ம சாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான். இன்றைய யோகமானது காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம். இன்றைய விசேஷம் அன்வஷ்டகா அலபியம். இன்றைய ராகு காலமானது பிற்பகல் 12 மணி 40 நிமிடம் முதல் 2 மணி 10 நிமிடம் வரை. யமகண்டமானது காலை 8 மணி 10 நிமிடம் முதல் 9 மணி 40 நிமிடம் வரை. குளிகை காலமானது காலை 11 மணி 10 நிமிடம் முதல் பிற்பகல் 12 மணி 40 நிமிடம் வரை. நல்ல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் வருஷபக்ஷ தேய்பிரை அஷ்டமி மற்றும் நவமி திதி நாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே கிடையாது. சூலமானது வடக்கு, பரிகாரமானது பால். இன்றைய சந்திராஷ்டமம் உத்தரபுரோட்டம நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு காலை 6 மணி 24 நிமிடம் முதல் பிற்பகல் 1 மணி 1 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். உத்தரபுரோட்டம நட்சத்திரம் உத்தராட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு பிற்பகல் 1 மணி 1 நிமிடம் முதல் இரவு 7 மணி 38 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். உத்தரபுரோட்டம நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு இரவு 7 மணி 38 நிமிடம் முதல் பின்னிரவு 2 மணி 17 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு பின்னிரவு 2 மணி 17 நிமிடம் முதல் வியாழக்கிழமை என்ற காலை 8 மணி 51 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். லோகா சமஸ்தா ஸ்கினோ பவந்தோ சுபம் அஸ்து.